ஹலோ மக்களே, வாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை கோபி 65ன்னு சொல்லலாம், காலிஃப்ளவர் ஃப்ரைன்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி 2 காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை இந்த மாதிரி உதிரியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு குக்கர் எடுத்துக்கலாங்க. லைட்டாக ஹீட் ஆகட்டும். இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் போடுறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காலிஃப்ளவரை போட்டுடலாம். இப்போ அதுலேயே மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, லைட்டாக பதத்தோடு எடுத்துருங்க. இது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு காலிஃப்ளவருக்கு 1/4 கிலோ சில்லி பவுடர் போதும். நல்லா தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 காலிஃப்ளவருக்கு 1 முட்டை எடுத்துக்கலாம். இதை உடச்சி ஊற்றிடுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அதிக நேரம் அதை வச்சிடாதீங்க. அதிக நேரம் வச்சிங்கன்னா அது உப்பு கச்ச மாதிரி ஆகிடும். 1/2 அன் ஹவரே உங்களுக்கு போதும். நல்லா பொரியுது பாருங்கள். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ போடும்போது சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? இந்தளவுக்கு இருந்தால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.